லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மே 2ஆம் தேதி சென்னை காட்டாங்குளத்தூரில் நடந்த உலக சைவ சித்தாந்த மாநாட்டில் பங்கேற்க மதுரை ஆதீனம் காரில் சென்றார். அப்போது உளுந்தூர்பேட்டை அருகே அவரது கார் விபத்தில் சிக்கியது. இது தன்னை கொல்ல நடந்த சதி என்றும் விபத்தை ஏற்படுத்திய காரில் இருந்தவர்களின் அடையாளங்களையும் கூறியிருந்தார். ஆதீனம் மத மோதலை உருவாக்கும் வகையில் கூறியிருப்பதாக சென்னையைச் சேர்ந்த வக்கீல் ராஜேந்திரன் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். மதுரை ஆதீனம் மீது சைபர் கிரைம் போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்தனர். அவருக்கு முன்ஜாமீன் வழங்கிய கோர்ட் அவர் வசிக்கும் இடத்திற்கே சென்று விசாரணை நடத்த உத்தரவிட்டது. சென்ற ஞாயிற்றுக்கிழமை வழக்கு தொடர்பாக மதுரை ஆதீனத்திடம் சைபர் கிரைம் போலீசார் நேரில் விசாரித்தனர். இந்த சூழலில் மதுரை ஆதீனத்துக்கு வழங்கப்பட்டுள்ள முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி போலீஸ் சார்பில் ஹைகோர்ட்டில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என போலீசார் மனுவில் கூறியுள்ளனர். இது தொடர்பாக பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை, வயது முதிர்ந்த உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள மதுரை ஆதீனத்தை எப்படியாவது கைது செய்து கொடுமைப்படுத்த திமுக அரசு உறுதியாக இருப்பது தெரிகிறது. அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் கூட நடக்காத கொடுமைகள் எல்லாம் திமுக ஆட்சியில் நடக்கிறது. மதுரை ஆதீனம் மீதான அடக்குமுறையை திமுக அரசு கைவிட வேண்டுமென கூறியுள்ளார்.